ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்பஸ்ரீலான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதலாவது விஷயம், நம்ம நார்மலாக என்எஸ்சி இந்தியா நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களை இந்த வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடுக்கு, சரிங்களா, நீங்கள் ஸ்டாக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செயின் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதோட டேட்டாஸ், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நார்மலாக செக் பண்ணுவோம். இப்போ Nifty 50 நம்ம அப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய, சரிங்களா, டாப் கெய்னர், டாப் லூசர் எல்லாமே இந்த Nifty 50 நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கெய்னர்ஸ், லூசர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? எப்போதுமே நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு Nifty 50யும் நெக்ஸ்ட்டு 50யும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவோம். சரிங்களா? இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பராக டெக்னிக்கல் அனலைசிஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெஃப்டியில் எடுத்த உடனே உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போகுதா, டவுன் ட்ரெண்டில் போகுதா அப்படின்னு தெரிஞ்சுடுங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இல்லை சேஞ்ச் வால்யூம் அப்படின்னு இருக்கும். இந்த மார்க்கெட் டேட்டாங்கிற பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்தீங்கன்னா இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே Nifty 50 இருக்கும். சரிங்களா? இதில் செக்டாரல் இண்டிசஸ் போனீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் செக்டாரை பேஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு செக்டாருக்கு நல்ல நியூஸ் வந்திருக்கலாம். சரிங்களா? அதை பற்றின ஒரு கம்பெனி நல்ல குட் நியூஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், ஏதோ ஒன்று குளோபல் மார்க்கெட்டோட தாக்கமோ அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இன்டிமேட் ஆகி நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, அதில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சரிங்களா, ஸோ செக்டாரல் சைட் போய் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி நார்மலாக நெஃப்டியில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடமும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொமெண்டம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக பார்ட்டிசிபேஷன் எங்கே இருக்கும், இப்போ ஒரு கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் அதிகமான பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம். சரிங்களா? அங்கே நிறையா க்ரௌடு இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயுமே. இங்கே ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இதில் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா, எந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ லெவல் ஹையாக வைங்க. இப்போ நீங்கள் நினச்சிட்டிங்க Nifty அப் ட்ரெண்டில் போகுது, அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டாக்கை நல்லா பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல சேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிப்லா, SBIN, மாருதி, பஜாஜ், டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு 10 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 விப்ரோ, ONGC வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படியே என்ன பண்ணுங்க, இங்கே அதிகமான க்ரௌட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வால்யூமில் செக் பண்ணணும். ஜஸ்ட்டு இங்கே ஹை லெவல்லேருந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அதில் டாப்பில் பார்த்தோம்ல இந்த ONGC, SBIN இதில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய டிமெட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு சைடுமே பார்க்கும்போது அதாவது பர்சன்டேஜ்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சரிங்களா? சேஞ்சுமே நல்லா இருக்குது. ஸோ டாப் 10ல் அதாவது நீங்கள் டாப் 5 கெய்னர்ஸ், லூசர்ஸ் பார்க்குறத காட்டிலும், சரிங்களா, இங்கே ஜஸ்ட்டு இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் எடுங்க. ஸோ நான் இப்போ ஷோ பண்ணுற சார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா SBIN. சரிங்களா? இதில் முக்கியமானது, அதாவது இங்கே நான் நிறைய பேரோட, சரிங்களா, ட்ரேடாக செக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இதை நான் செக் பண்ணியிருக்கேன். அப்போது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ட்ரெண்ட் பிரேக் அவுட் எங்கெல்லாம் பிரேக் அவுட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதில் டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடரா, இன்ட்ரா ட்ரேடரா, கான்ட்ரா ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா அப்படிங்கிறத தெளிவான ஒரு பிம்பம் இருக்கணும். இதில் மந்த்லி டைம் ஃப்ரேம், சரிங்களா, நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன பண்ணுங்கள், இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் போயிட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றுங்க. அப்புறம் டே டைம் ஃப்ரேம் எடுங்க. டே டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது இங்கே டெக்னிக்கல் அனலைசிஸ் எடுக்கணும். ஸோ பின்னாடி இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். அப்போது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அங்கே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்ட் பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேல்பிங்க்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ட்ரெண்ட் இங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டே டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் நீங்கள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். சரிங்களா? அப்போது இங்கே பெஸ்ட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது வால்யூம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சேஞ்ச் பர்சன்டேஜ் வால்யூம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ட்ரேடை பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போது இது மட்டும் இல்லை, நீங்கள் செக்டார் வைஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு நினைக்கிறீங்க எஃப்எம்சிஜி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், இன்றைக்கி ஐடி நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இண்டெக்ஸை வந்து செக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்க்கச்ச சரிங்களா, எதில் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஐடி அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நெஃப்டி பேங்க் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டான ஒரு ஆக்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு ஜீரோத் அப்ளிகேஷன்லே சரிங்களா, உங்களுக்கான டெக்னிக்கல் அனலைசிஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா, நீங்கள் பேட்டர்ன்ஸை பயன்படுத்துகிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சரிங்களா, ஓப்பன்னா என்ன, ஹைனா என்ன, லோனா என்ன, சரிங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 52 வீக்ஸ் ஹை, 52 வீக்ஸ் லோ, சரிங்களா, 30 டேஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது இப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானது நமக்கு என்னென்னா அன்னைய டேக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை சேஞ்சில் செக் பண்ணலாம். வால்யூமை பொறுத்த மட்டும் எவ்வளோ பேரோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஷேர் சரிங்களா, இந்த வேல்யூஸில் உங்களுக்கு என்ன ஷேரில் வால்யூம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க உங்களுடைய டவுட்டை. தேங்க்யூ கைஸ், பாய்.